கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா புஸ்தகத்தில் 55:6 சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது கடவுளை கண்டடைய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவரை தேட வேண்டும். ரட்சிப்பு இன்றே ரட்சின நாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? என்று இந்த வசனம் அறிவுறுத்துகிறது. விளக்கம்: இது கடவுளை நெருங்கி செல்லவும், அவரை பற்றி அறியவும், அவருடைய வழி காட்டுதலை பெறவும் ஏற்ற நேரத்தை குறிக்கிறது. அவரை தேடுங்கள் என்பது இது கடவுளை தேடி அவரிடம் ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவன் உங்களோடு பேசும்போது அல்லது அவரை நீங்கள் அணுகி செல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது அவரை தேடி கண்டடையுங்கள். தேவன் நம் அருகில் இருக்கும்போது அவர் தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக, அவர் உங்கள் உள்ளத்தில் தொடும்போது, அல்லது ஒரு நல்ல செய்தியை கேட்கும்போது, அல்லது ஒரு நல்ல புஸ்தகங்களை படிக்கும்போது, இப்படிப்பட்ட தருணங்களில் தேவன் உங்களோடு பேசுகிறார் என்றால் நீங்கள் அவரை தேட வேண்டும். அதாவது ஜெபத்தில், தியானத்தில், வேதத்தை வாசிப்பதில் அல்லது பிறரிடம் மூலம் அவர் தரும் செய்தியை அறிந்து கொள்வதில் நீங்கள் ஈடுபட வேண்டும். தேவன் உங்களுக்கு அருகில் இருக்கும்போது அவரை நீங்கள் கூப்பிட வேண்டும். அதாவது நீங்கள் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எப்படி என்றால், காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போல் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், ஒருவன் இருக்கும்போது சாப்பாடு போட மாட்டார்கள், இறந்த பிறகு படையல் போடுவார்கள். அது மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் பூமியில் இருக்கும் பொழுதே தேவனை தேடுங்கள். நீங்கள் இறந்து நரகத்தில் போன பிறகு தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் வரமாட்டார். நோ சான்ஸ். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.